இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வாழைக்காய வச்சு மசாலா வறுவல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அல்டிமேட் டேஸ்ட்ல வாழைக்காய் மசாலா வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஸ் அடுப்படி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சான்ஸ் அடுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு 2 மீடியம் சைஸ் வாழைக்காய் 500 கிராம் அளவு இருக்கும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இத தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். மேல உள்ள காம்பு பகுதியை கட் பண்ணிக்கலாம். அடுத்து கீழ் உள்ள பார்ட்டையும் கட் பண்ணி வேஸ்ட்ல போட்டுடலாம். இது வேண்டாம் நமக்கு. தோலை சீவிக்கலாம். லைட்டா இந்த மாதிரி சீவிக்கோங்க. அதாவது ரொம்ப அழுத்தமா சீவி எடுத்துட வேண்டாம். வாழைக்காயில மேல உள்ள தோலை ஃபுல்லா சீவி எடுத்தாச்சு. அடுத்ததையும் இதே போல மேல பார்ட்டையும் கீழே உள்ளதையும் கட் பண்ணி எடுத்துட்டு தோல் சீவி எடுத்துக்கோங்க. இப்ப இதைய 2ஆ கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிட்டு அதைய சின்ன சின்ன பீசஸா நீல வாக்குல கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சன்னமா கட் பண்ணிக்கிறேன். நீங்க உங்களுக்கு விருப்பமான சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சின்ன சின்ன பீசஸா பண்ணினாலும் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சன்னமா தான் கட் பண்ணினேன். ஏன்னா வணக்கிறப்ப ஈஸியா ஃப்ரை ஆகும். ஸோ இந்த சைஸ் கட் பண்ணிட்டேன். வாழைக்காய் கட் பண்ணின பிறகு கருக்காம இருக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அதுல கட் பண்ணினதை போட்டு வச்சிடலாம். வாழைக்காய் கட் பண்ணி வெளியே வச்சா கருத்து போயிடும். தண்ணியில போட்டு வச்சுட்டா சமைக்கிற வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு வாழைக்காயும் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துட்டு தண்ணியில போட்டு வச்சிருங்க. மறக்காம தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க. வாழைக்காயில 80% சத்து என்ன இருக்குதுன்னா ஸ்டார்ச் தான் இருக்கு. இதே வாழைக்காயில இருந்து வாழைப்பழமா மாறுறப்ப காயில உள்ள 80% ஸ்டார்ச் 1% மாறி பழத்துல கிடைக்குது. மீதி இருக்கிற எல்லா பர்சன்டேஜும் பழத்துல சுகரா மாறிடுது. ஃபர்ஸ்ட் வாழைக்காய் வறுவலுக்கு சீக்ரெட்டான மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு கூடவே 3 வரமிளகாய் சேர்த்துடலாம். நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகாயை சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு போட்டுட்டு நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு பவுடர் ஆக்கிக்கோங்க. சூப்பரான ஸ்மெல்லோட மசாலா பொடி ரெடியா இருக்கு. இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்ப வாழைக்காயை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட அடிகனமான பாத்திரம் எது இருக்கோ அதை வச்சுக்கோங்க. ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா கடாய் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி சுத்தி விட்டுக்கோங்க. நான் இங்க வாழைக்காய் வறுக்கிறதுக்கு தேங்காய் தான் சேர்த்திருக்கேன். வாழைக்காயை தேங்காய்ல வறுக்கிறப்ப டேஸ்ட் செம சூப்பரா இருக்கும். நீங்க வறுக்கிறதுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்க விருப்பம்தான். ஆயில் சூடானதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கிற வாழைக்காயை தண்ணியில இருந்து எடுத்துட்டு இப்ப சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில வறுத்தா டேஸ்ட் கொடுக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபுல்லா கட் பண்ணி வச்ச எல்லா வாழைக்காயையும் சேர்த்தாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருந்தோம். அந்த ஈரப்பதத்திலேயே ஃப்ரை ஆயிரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. பாத்திரத்துல கொஞ்சம் ஒட்டிக்கும். அதனால அடிக்கடி கிளறி கிளறி விட்டு ஃப்ரை பண்ணி வணக்கி எடுத்துக்கணும். குயிக்கா வெந்து வர்றதுக்கு இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 to 3 மினிட்ஸ் நல்லா கிளறி கிளறி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இங்க நான் வாழைக்காயை வதக்கியே வேக வைக்கிறேன். தண்ணி எதுவும் வாழைக்காய் வேக வைக்க சேர்க்கறது இல்ல. அப்படியே அந்த ஈரப்பதத்திலே வதக்கி வதக்கி விட்டு வாழைக்காய் வெந்துரும். வாழைக்காய் வதக்கிறதுக்கு நல்ல ஒரு அடிக்கனமான பாத்திரம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த கடாயை தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் விட்டுக்கலாம். ஆனா கண்டிப்பா இடையில கிளறி விட்டுக்கணும். 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்ப மூடிய ஓபன் பண்ணிக்கலாம். கிளறி விட்டுக்கோங்க. 80% நல்லா வெந்துருச்சு. ஒரு வாழைக்காய் பீஸ் எடுத்து அழுத்துனீங்கன்னா 80% வெந்தது தெரியும்.
வதக்கின வாழைக்காய ஒரு பிளேட்ல போட்டு தனியா வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டா எல்லா வாழைக்காயையும் பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்ப மசாலா பொடி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி அதே கடாயை வச்சுக்கோங்க. ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். 3 பல் பூண்டு, கூடவே வரமிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கோங்க. அது கூடவே ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை கொஞ்சமா போட்டு விட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். பூண்டு பெருங்காயத்தூள் கண்டிப்பா சேர்க்கணும். ஏன்னா வாழைக்காய் ஒரு சிலருக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிளை ஏற்படுத்தும். ஸோ பூண்டு பெருங்காயத்தூள் எல்லாம் மிஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்ல வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே வதக்கி வேக வச்சிருக்கிற வாழைக்காய ஃபுல்லா சேர்த்து விட்டுட்டு நல்லா 2 மினிட்ஸ் கிளறி விட்டு வேக வைப்போம். நல்லா கிளறி விட்டு வதக்குனதுலேயே வாழைக்காய் முழுமையா வெந்து வந்துருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்ச மசாலா பொடியை ஃபுல்லா சேர்த்து விட்டு நல்லா 2 மினிட்ஸ் கிளறி விட்டுக்கணும். எல்லா வாழைக்காய் பீசஸ் மேலேயும் இந்த மசாலா பொடி நல்லா கோட் ஆகணும். இந்த மசாலா பொடியோட சேர்த்து வறுத்து விடும்போது இந்த வாழைக்காயில இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போய் நல்லா இந்த மசாலா பொடி கோட்டாகி நல்லா வறுபட்டுரும். இது ரொம்பவுமே சூப்பரான ரெசிபி. இதை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கு பருப்பு சாதம், ரச சாதம், கர்ட் ரைஸ் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட நல்ல ஒரு ஆப்டா இருக்கும். இது உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கோங்க. எனக்கு பத்தாததுனால நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். புதுசா சமைக்க பழகுறவங்க கூட செய்யறது ரொம்ப சுலபமா இருக்கும். இந்த வாழைக்காய் வறுவலை செய்ய சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வாழைக்காய் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ள நல்லா வெந்தும் இருக்கும். அவ்வளவுதான், வாழைக்காய் மசாலா வறுவல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வாழைக்காயை சர்வ் பண்ண பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டா சூப்பரா வாழைக்காய் வெந்திருக்கு. ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. பர்டிகுலரா நான்வெஜ் விரும்புறவங்க நான்வெஜ் மிஸ் பண்ற டைம்ல இந்த வாழைக்காய் வறுவலை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா கறி வறுவல் டேஸ்ட் ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். செஞ்சு பார்த்துட்டு மிஸ் பண்ணாம எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு தயிர் சாதத்துக்கு தான் இந்த வாழைக்காய் மசாலா வறுவலை சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றேன். டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. வாழைக்காயில நிறைய பெனிஃபிட் இருக்கு. அது என்னன்னா வாழைக்காயில பெக்டின்ங்கிற ஃபைபர் இருக்கு. வாழைக்காயில இருக்கிற இந்த பெக்டின் ஃபைபர்னால என்ன யூஸ்னா மெயினா பிளட்ல உள்ள சுகர் லெவலை கம்மி பண்ணி கண்ட்ரோல் பண்ணுது. ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது. அதனால சுகர் இருக்கிறவங்களும் வாழைக்காய் சாப்பிடலாம். ஆனா வாழைக்காயில இருந்து வாழைப்பழமா மாறுறப்ப இந்த பெக்டின்ங்கிற ஃபைபர் கரைஞ்சு போயிருது. அவ்வளவுதான், வாழைக்காய் மசாலா வறுவல் ரெடி. சான்ஸ் அடுப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ.